ஐயா வணக்கம். உங்கள்கிட்ட ஒரு சில வார்த்தைகள் பேசலாமா? நான் ஒரு இந்திய பத்திரிகையாளர் ஐயா. ஐயா இங்கே நடக்கிற சம்பவங்களை பத்திரிகை மூலமாக நான் உலக நாடுக்கு தெரியப்படுத்த போகிறேன். உங்ககிட்ட சம்மந்தமாக ஒரு சில கேள்விகள் கேட்கணும். பதில் சொல்ல முடியுமா? கேளுங்க ஐயா. எவ்வளோ மக்கள் நாட்டை விட்டு வெளியேறிட்டு இருக்காங்க. இந்த கால் முடியாத நிலைமையிலையும் நீங்கள் மட்டும் என் நாட்டை விட்டு போக வேண்டியதானே? உயிர் இருக்குதானே, நான் ஏன் போகணும்? இது எந்த மண்? இது என் பாட்டம் முப்பாட்டம் வாழ்ந்த மண். நான் போக மாட்டேன். ஐயா கடைசியாக ஒரு கேள்வி. இங்கே வாழ்கிற மக்களோட நம்பிக்கை தான் என்ன? இந்தியா, அதுக்கு மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை நடக்கும் நடக்கும் நடக்கும். என் பேர் நிக்ஷன். அம்மா அப்பா சொந்த பந்தங்களை நான் இழந்தவன் நான். எப்படி இருந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? இதுதான் எங்கட வாழ்க்கை. இரண்டு கடை அண்ணன் எப்போ வெளிச்சு கொஞ்சம் கால எடுங்க. சரி சரி சரி. ஏய் நிக்ஷா. என்னடா விட்டுட்டு வந்துட்டேன்? வாடா. டீ சாப்பிட்டியா? இல்லை, நீ சாப்பிடு. காலைல வந்ததுலேருந்து இவர்கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். இவரா? கேட்குற கேள்வி ஒவ்வொன்றுக்கும் எப்படி தான் பதில் சொல்கிறாரு. அப்படியே உணர்வுபூர்வமாக இருக்கிற எனக்கு. டேய் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவருக்கு சொந்தம் பந்தம் குடும்பம் யாருமே இல்லைடா. எல்லாத்தையும் இழந்துட்டு தண்ணி மரமாக நிற்கிறாரா. பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. இப்படியான நிலைமையிலையும் இப்படியான மனுஷங்க வாழ்கிறாங்கன்னும் போது மனசு தாங்க ஆரம்பிச்சான். என்ன தெரியல. சின்ன வயசுல தூக்கி வளர்த்து மாமா. என் கூட வந்துரு மாமா, அவனை கூட்டு போறேன். இல்ல, என் உயிரை போனாலும் வர மாட்டேன். எங்கட அப்பா அம்மா போன மண்ணுல தான் நானும் போகணும். நீ அவனை கூட்டிட்டு போ. இல்ல மாமா, முடியாது மாமா. ஏன்னா தேடி வந்திருக்கேன் மாமா. இந்த பிள்ளையை தான் தேடி வந்திருக்கு மாமா. இந்த பிள்ளையை நான் பார்த்ததே இல்லையடா. இங்க இந்தியாவில் அகதி முகாமில் இருக்கும்போது காதலிச்சு மாமா. அவ குடும்பத்தோட இலங்கைக்கு வந்துட்டான். அவளை தேடிதான் இப்போ வந்திருக்கேன். ஒன்று பண்ணலாம். நீ முல்லைத்தீவு பக்கமா தேடு. நீயும் அவன் கூட போ. நான் ஒரு பக்கம் தேடுறேன். கிடைக்குதான் பாப்போம். ரைட்டா ரைட்டு ரைட்டா ரைட்டு. ஏய் அம்மா, அத்தை அத்தை. எங்க நீ போன? அதை விடுங்க அத்தை. நீங்க டெய்லி ஒரு போட்டோ பார்த்து கொண்டு அழுது கொண்டிருப்பீங்கல்ல. இன்றைக்கு ஒரு அண்ணன்கிட்ட பார்த்தேன். எங்க பார்த்த? செல்வபுரம் சந்தியில பார்த்தேன். அதை பார்த்துட்டு தான் உங்கள்கிட்ட ஓடி வந்து சொன்னேன் நான். யார் அத்தை அது? விலாசினே, உன்னை தேடி கண்டிப்பா நான் இலங்கைக்கு வருவேன். இது நம்ம காதல் மேல சத்தியம். தியோ தியோ. ஐயா, இந்த போட்டோல இருக்கிறவரை எங்க வந்து பாத்தீங்களா? டேய் கண்டிப்பாக உங்கள் மாமா கிடைச்ச மாதிரி விலாசினி கிடைப்பாடா. ராம், இது நான் சின்னல படித்த பள்ளிக்கூடம்டா. இதுவாடா இப்படி இருக்கு? நடந்த சண்டையில எல்லாம் போய் தான் மிச்சம் இருக்கும் போலடா. மலர்ந்திடும்
சுவாசம் வீசுதே சிறுமையை மறந்து எங்கே ஒன்றாய் சிறகுகள் இருக்குதே ஆசைக்கூட்டு இங்கு கைகள் தானாய் சேருதே சீக்கிரம் வெயிட் பண்ணிட்டு டேய் இருக்கடா. சாரியா வாங்கினேன் போ உனக்கு செம்ம மாத்திருக்கு ஹே சாரி விலாசினி சாரி. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல இரவு முழுக்க நித்திரையே இல்லை சுத்தமா. எல்லா கடையும் திரிஞ்சிட்டு வந்தேன். இங்க பார் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த விஷயத்த உன்னோட சொல்ல போறேன்னு தெரியலையடா. இவ்வளவு காலமா நான் சந்தோஷமா இருந்ததில்லை. இன்னைக்கு உன் பிறந்த நாள்ல சந்தோஷமா இருக்கேன். ஹே விலாசினி சாரி விலாசினி. அதான் சாரி கேட்டேன்ல. உன் பிறந்த நாளைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு கடையா போயிட்டு வந்தேன். இங்க பாரு. சொல்லு மச்சான். இங்க பாரு உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு விலாசினி பாரு. வாங்கிக்கோ விலாசினி. என் தேவதைக்கு இனிய பிறந்த நாள் பரிசு உனக்கு தான் விலாசினி. எங்களோட விஷயம் அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சு. என்னை இலங்கை கூட்டி கொண்டு போறாங்க. சொல்லாத விலாசினி. இதுதான் உண்மை. நாங்கள் சேரணும் என்று விதி இருந்தா நிச்சயமா சேருவோம். என்ன நீ விளையாடுறியா? உன் பாட்டுல போறன்ற அப்பா அம்மா உலகம் எல்லாமே நீ தான் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போயிருவியா? விலங்கை கொள்ளுறா. போறா இருந்தா அவனையும் கூட்டு போ. நான் எடுத்து புரிஞ்சுக்கிறது. முதல்ல நீ இவனை புரிஞ்சுக்கோ. அவன் செத்துருவான். என்ற சூழ்நிலை அப்படி. என்ன பெரிய சூழ்நிலை? நீ நினைச்ச எந்த சூழ்நிலையும் மாத்தலாம். நான் உன்னை தவிர யாரையும் நினைக்க மாட்டேன். எனக்கு இந்த கிஃப்ட் மட்டும் போதும். இந்த கிஃப்டை நான் கையில் எடுத்து கொண்டு போறேன். இது உன் ஞாபகமாவே என்னட்டு இருக்கட்டும். உன்னை தேடி இலங்கைக்கு கண்டிப்பா வருவேன். நீ சொன்னிய அந்த விதி நம்ம காதல சேர்த்து வைக்கும். மேல சத்தியம். நீ வருவேன்னு எனக்கு தெரியுமல்ல. தெரியுதாமா வந்திருக்கான். அவனை கைவிட்டுறாதம்மா. அப்ப தெரிஞ்சு என்னம்மா பிரச்சனை? உங்க வீட்டுல பிரச்சனையா? உங்க அப்பா அம்மா கிட்ட நான் போய் கதைக்கணுமா? பிரச்சனை உங்களோட வீடும் நாடும் இல்லை. பிரச்சனையே நான் தான். நான் அவரை உண்மையா காதலிச்சதால தான் சொல்றேன். அவர் எங்கேயாவது கூட்டி கொண்டு போங்க. அவராவது நல்லா இருக்கட்டும். அது எப்படிம்மா? கனகாலத்துக்கு பிறகு உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாம்மா. அப்படி என்னம்மா உனக்கு பிரச்சனை? எனக்கு நடந்த கொடுமையை அவர் பார்க்க வேண்டாம். அப்படி யாருக்குதாம்மா பிரச்சனை? உங்களுக்கு இந்த முகத்தை பார்க்க எவ்வளவு பயமா இருக்கு. பாவம் நிக்சன் என்ன செய்வான் எனக்கு தெரியும். நான் எப்படி இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வார். ஆனா அவற்றை விலாசினியா நான் இப்ப இல்லையே. அவன் கிட்ட என்ன சொல்லுவேன்? விலாசினி செத்து போயிட்டான்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை எந்த பொம்பளை பிள்ளைக்கும் வந்துடக்கூடாது. அடுத்த ஜென்மம் ஒன்றிருந்தா நாங்க 2 பேரும் நிச்சயமா சேருவோம். டேய் இந்த பெரியவங்க கிட்ட கேட்ட தெரியுமான்னு பாடுறா. ஐயா இந்த படத்துல இருக்க பிள்ளைய பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லையே. ஐயா நீங்க பார்த்தீங்க? இல்ல நானும் பார்க்கல. நல்லா பார்த்து சொல்லுங்கய்யா. இல்ல நான் இல்ல பார்க்கல. பார்த்தது இல்ல. இங்க பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? நேரா போய் வலது பக்கம் போங்க. சரிங்கய்யா. வலது பக்கமா எவ்வளவு நேரா தூரம்? போங்க.
கிடைச்சிடா. விலாசினி உனக்கு கிடைச்சிட்டாடா. உங்களுக்கு மாமா கிடைச்சாரு, விலாசினி கிடைச்சிட்டா. இனிமே கவலை இல்லை. நிச்சயம் உன் காதல் ஜெயிச்சிருச்சுடா. கவலையே இல்லைடா. இனிமே உனக்கு சந்தோஷம் தானே. சந்தோஷம்டா. ராம், முதல்ல என் மாமா கிடைச்சாரா, இப்ப என் விலாசினி கிடைச்சிட்டாடா. இல்ல நிக்ஷா, அந்த விதி எங்களை சேர்த்து வைக்கல, எங்கள் 2 பேரையும் ஏமாத்திட்டது. கடவுளே, எங்களை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துற, இதுக்கு மேலேயும் கஷ்டப்படுத்தணுமோ? விலாசினி என்ன பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல? ஆமா மச்சான், ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. யார் நீங்க? இங்க எதுக்கு வந்து நின்று கொண்டு இருக்கிறீங்க? விலாசினியை பார்க்க வந்திருக்கேங்க. இது விலாசினியோட தான், கூப்பிடுங்க. விலாசினியா? அப்படி யாரும் இங்க இல்லையே. கூப்பிடுங்க. அவ பிறந்த நாளைக்கு இது வாங்கி கொடுத்ததுங்க. சொல்லுங்க, நிக்ஸா வந்திருக்கேன்னு சொல்லுங்க. அவ வருவா ப்ளீஸ். நீங்க என்னங்க சொல்றது? விலாசினியை நான் விலாசினியோட ஃப்ரெண்ட் பவித்ரா. அவ இங்க இல்ல, அவ செத்துட்டா. அத எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்க. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க, போய் சொல்றீங்க. வர சொல்றா, இவன் போய் சொல்றானா? வர சொல்றா, இவன் போய் சொல்றா. அவளை கூட்டு போதான், அவளை கூட்டு போதாடா. இதை கேட்கறதுக்கு தானே வந்ததாடா. அவளை பாரு, அவளுக்கு என்னவா? இவன் செத்துட்டான்னு கேட்கறதுக்கு தானடா இலங்கைக்கு வந்தேன். இருக்க மாட்டாங்க, உண்மையிலே செத்துட்டாளா? அவளை தேடிதான் அவன் இல்லாம இருக்க மாட்டாங்க. விலாசினி, விலாசினி எங்க இருக்கடி? வர சொல்றா, விலாசினிய வர சொல்றா, வர சொல்றா. அவன் கூப்பிட சொல்லு மாமா. எப்படி மாமா அவளுக்கு மனசு வந்துச்சு என்ன விட்டு போக? மனசு தேத்திக்கடா நிக்சன், போலாம். சொல்லு மாமா. இந்த புள்ளிய கூட்டு போயிடுப்பாரு. இங்க இருந்தா செத்துருவாம்பா. எங்கேயா கண்ணுமரா போயிடுங்கப்பா. நிக்சன், நீ நல்லா இருக்கணும்டா. இந்த அசிங்கப்பட்ட உடம்போட முகத்தோடையும் நீ வாழக்கூடாதுடா. நீ நல்லா இருக்க நிக்சன். சவகாசம் உயிரே போன பின்னும் உணர்வோடு சவகாசம் பிழைப்பேனோ மறிப்பேனோ உடல் தகையெல்லாம் தருகிறதே உன்னை சேராமல் சாகின்றதே
உயிர் போகாமல் புதைகின்றதே, அனல் மூட்டாமல் எரிகின்றதே. இது நிஜமானால் உன் நினைவிழப்பேன், நிழல் நிஜமானால் உன் பெயர் சுமப்பேன்.